என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 26வது வசனத்தின் கடைசி பகுதியில், இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஆராதனை என்பது எப்படிப்பட்டது? நம்முடைய மன விருப்பத்தின்படி நடைபெறுகிறது ஆராதனை அல்ல. மாறாக கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யப்படுகிறது தான் ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எங்களிடத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் எதை கொண்டு நாங்கள் கர்த்தருக்கு பலியிட போகிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது. அந்த இடத்தை போய் நாங்கள் அடையும் வரையிலும், கர்த்தர் தன் சித்தத்தை வெளிப்படுத்தும் வரையிலும், இன்னத்தை கொண்டு நாங்கள் அவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது என்று சொல்லி மோசே இந்த இடத்தில் சொல்கிறார் பாருங்கள். இப்படிதான் அருமையான மகனே, அருமையான மகளே, நீ இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லி உன் சிந்தையில் பல காரியங்களை நீ நினைத்து கொண்டிருப்பாய். இப்படி செய்வது தான் ஆராதனை, அப்படி செய்வது தான் ஆராதனை. இன்னும் சில பேர் பாருங்க, ஆடி பாடி நடனம் பண்ணி அப்படியே லைட்ஸ்லாம் போட்டு புகை மூட்டத்தின் நடுவில் பயங்கர இசை வெள்ளத்தில் ஆராதிப்பது தான் பயங்கர ஒரு பரவச நிலைக்கு நேராக கொண்டு போகிறது போல் அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அதுதான் ரொம்ப அருமையான ஆராதனை நினைக்கிறாங்க. இத்தனை வருடங்களாய் திருச்சபை கண்டுபிடிக்காத மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தது போல சில பேர் தாரை தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? நம்முடைய உள்ளத்தின் விருப்பத்தின்படி அல்ல, உலகத்தின் போக்கில் அல்ல, அப்படி செய்யப்படுகிறது ஆராதனை அல்ல. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யப்படுகிறது தான் ஆராதனை. கர்த்தரின் சித்தத்தின்படி செய்யப்படுகிற ஆராதனை எப்படிப்பட்டது? ரோமர்கள் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நம் சரீரங்களை ஜீவபலியாய் அவருக்கு அர்ப்பணிப்பது தான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, உணர்ச்சியை தூண்டுகிற காரியங்கள் எல்லாம் ஆராதனை என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்காதே. இசை வெள்ளத்தில் மூழ்கி அப்படியே மெய்மறந்து இருப்பது தான் ஆராதனை என்று சொல்லி நினைக்காதே. உள்ளான மனதில் ஏற்படுகிற மாற்றம், நான் கர்த்தரை ஆராதித்தேனே, எனக்குள் மாற்றம் ஏற்பட்டதா, எனக்குள் ஆழமான மாற்றம் ஏற்பட்டதா, அதுதான் நீங்கள் கர்த்தரை ஆராதித்தீர்களா இல்லையா என்பதற்கு வெளியரங்கமான அடையாளமாய் காணப்படும். அதுதான் கர்த்தருக்கு ஏற்புடைய ஆராதனையா அல்லது ஏன் மன விருப்பப்படி நான் செய்த ஆராதனையா என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். உங்கள் விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய விருப்பத்தின்படி ஆராதனையை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.